ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்எல்சி இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு போஸ்டிங் வந்து உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. சேலரின்னு பொறுத்த வரைக்கும் 38,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரிவ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 டிசம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்எல்சி இந்தியா லிமிட்டடில் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங் வந்து பாருங்கள் ஜூனியர் இன்ஜினியர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஜூனியர் இன்ஜினியர்லேயே வந்து பாருங்கள் சயின்டிஃபிக் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 8 வேகன்சி இருக்குது. உங்களுக்கு சேலரி வந்து 38,000 உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ குவாலிஃபிகேஷனாக வந்து பாருங்கள் நீங்கள் டிகிரியில் வந்து பிஎஸ்சி வந்து நீங்கள் கெமிஸ்ட்ரியோ இல்லைனா வந்து அப்ளைடு கெமிஸ்ட்ரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து ஜூனியர் இன்ஜினியர்லேயே மைக்ரோ பயாலஜி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேம் சேலரி தான். இதுக்கு வந்து பாருங்கள் பிஎஸ்சியில் நீங்கள் மைக்ரோ பயாலஜி எல்லாம் பயோடெக்னாலஜி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து ஜூனியர் இன்ஜினியர்லேயே வந்து பாருங்கள் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து டிப்ளமோவில் வந்து நீங்கள் மெக்கானிக்கலோ இல்லைனா வந்து ப்ரொடக்ஷனோ இல்லைனா மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் ஜூனியர் இன்ஜினியரில் சிவில் கேட்டகரிக்குமே வந்து பாருங்கள் நீங்கள் டிப்ளமோவில் வந்து சிவில் முடிச்சவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இங்கே நோட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து தமிழ் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக வந்து நல்லா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டாக வந்து பார்த்தோன்னா எஸ்எஸ்எல்சி நீங்கள் 10th இல்லைனா வந்து ஸோ அந்த தமிழுக்கான லாங்குவேஜ் ரீஜனல் லாங்குவேஜுக்கான சர்டிஃபிகேட்டாக நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் 10th வந்து படிச்சிருக்கணும். அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து டிகிரியில் டிப்ளமோவில் ரெண்டுலேயுமே வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி 60% மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கணும். யூஆர் ஓபிசியாக இருந்தால். அதே நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 50% மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே இந்த நோட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஸோ அதிகபட்சமாக வந்து நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இடபிள்யூஎஸ்ஸாக இருந்தாலும் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசியாக இருந்தால் 33 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சியாக இருந்தால் 35 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்டியாக இருந்தால் 30 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பாருங்கள் சேலரி வந்து ஆல்ரெடி நான் சொன்னதான் 38,000 உங்களுக்கான சேலரியுமே வந்து வரும். இது இல்லாமல் உங்களுக்கு நிறையா வந்து பாருங்கள் இங்கே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு 12 டேஸ் வந்து கேஷுவல் லீவ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா ஒரே ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும் உங்களுக்கு வந்து இருக்கும். அந்த ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பராக உங்களுக்கு வந்து இருக்கும். அதாவது பார்ட் 1ல் வந்து 30 கொஷின்ஸ் வந்து வரும். பார்ட் 2ல் வந்து பாருங்கள் 70 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். டோட்டலாக 100 கொஷின்ஸ் வந்து இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது. ஸோ இங்கிலீஷ்லேயே நீங்கள் வந்து இதுக்கான கொஷின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கிற மாதிரி ஸோ இதில் கட் ஆஃப் மார்க் அதெல்லாம் வந்து இங்கே டீட்டெயிலாக வந்து இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளைல வந்து பாருங்கள் என்எல்சி இந்தியா.in கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த வெப்சைட்டில் போய் தான் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இந்த ஃபைல் சைஸ் படி நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசியாக இருந்தால் ₹300 ஃபீஸு. ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து ஒரு ₹295. டோட்டலாக வந்து ₹595 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி எக்ஸர்வீஸ் மேனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ப்ராசஸிங் ஃபீஸ் மட்டும் ₹295 நீங்கள் பே பண்ணால் போதும். அது ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் ஃபீஸுமே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே வந்து பார்த்தோன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 30 டிசம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.